Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ஏற்பட்ட நிலத்தகராறில் காவல் ஆய்வாளர் ஒருவர் அராஜக போக்குடன் செயல்பட்டு சுற்றுச்சுவரை இடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவருக்கு சொந்தமான காலி இடத்தை வாங்கிய காவல் ஆய்வாளர் சுப்பிரமணி தனது இடத்தில் மாரியப்பன் சுற்றுச்சுவர் எழுப்பியதாக தகராறில் ஈடுபட்டார். இதனை மறுத்த மாரியப்பன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதாக கூறியதால் ஆத்திரமடைந்த சுப்பிரமணி 20க்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் சென்று மாரியப்பன் மற்றும் அவரது மகளை தாக்கிவிட்டு ஜேசிபி இயந்திரம் மூலம் சுற்றுச்சுவரை இடித்து தள்ளியுள்ளார். திமுக ஆட்சியில் ஏவல் துறையினரின் அராஜக போக்கு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஓலப்பாளையத்தில் குடியிருக்கிற மாரிமுத்து என்பவருடைய கட்டிடத்தை பக்கத்து நிலத்துக்காரர் சுப்பிரமணியம் அவர் ஏற்கனவே கொலை செஞ்சுட்டு உள்ள ஸ்டைலுக்கு போயிட்டு வந்தவர். அவர் அத்துமீறி ஒரு 15-20 ஆளுக்களை கூட்டிகிட்டு வந்து அத்துமீறி கட்டிடத்தை உடைச்சிட்டார். மாரிமுத்து உடைச்சிட்டாரு. கேட்ட அவரையும் அடித்து கீழே தள்ளி ஆயிடுச்சு. ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் ஆகி படுத்திருக்காரு. அதனால் இந்த மாதிரி அராஜகத்துக்கு உறுதியாக இருந்ததுக்கு கூட குமாரபாளையம் ஆய்வாளருக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இவர் இதோட இல்லை, போன வாரம் இந்த இன்ஸ்பெக்டர் தலையிட்டு ஆலங்கட்டுவாசல் இப்படி ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டாரு. அதே மாதிரி இப்போ எங்கிட்ட காலையில் கூப்பிட்டு பேசி ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு பின்னாடி ஆள் அவரே அனுப்பியிருக்காரு. திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோயிலில் ஞாயிறு விடுமுறை நாளில் அதிகாலையிலேயே திரண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார், உண்ணாமுலை உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ராஜகோபுரம் நுழைவு வாயில் மற்றும் அம்மணி அம்மன் கோபுர நுழைவு வாயில் வழியாகவும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார், உண்ணாமுலை அம்மனை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் குவிந்ததால் கோயிலை சுற்றி கூட்டம் அலைமோதியது. கோவை அருகே தனியார் மின்சார பேருந்து சாலை தடுப்பு சுவரில் மோதிய விபத்தில் பேருந்து முழுவதுமாக எரிந்து சேதமானது. கோவையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் மின்சார பேருந்து ஒன்று கருமத்தம்பட்டி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு சுவரில் மோதியது. இவ்விபத்தில் பேருந்தில் பயணித்த 15 பேர் காயமடைந்தனர். அதன் பின்னர் பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இத்தீ விபத்தில் பேருந்து முற்றிலும் எரிந்து நாசமானது.